வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ஆர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுடன் அணுசக்தி ஒப்பந்தம், அமெரிக்க முடிவுக்கு இந்தியா அதிருப்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஆதார் அட்டைக்கு தடை கோரிய வழக்கு, அரசியல் சாசன அமர்வு குறித்து இன்று முடிவு. தமிழகம் புதுச்சேரியில் மழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாகிஸ்தானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்ள அமெரிக்கா முடிவெடுத்திருப்பதாக வந்திருக்கும் தகவலை அடுத்து இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமெரிக்கா அந்நாட்டுடன் அணுசக்தி உட்பட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் பாகிஸ்தானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் மேற்கொள்வது ஆபத்தானது என்று இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. அமைதி நடவடிக்கைகளுக்காக அணுசக்தியை அந்நாடு பயன்படுத்தும் என்று சொல்ல முடியாது என்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் விகாஸ் ஸ்வரூப் தெரிவித்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு அமெரிக்காவுடன் இந்தியா அணுசக்தி குறித்த ஒப்பந்தத்தில் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்காகவே கையெழுத்திட்டது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் உள்ள இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒருவருக்கு எதிராக மற்றவர் போரிடுவதை நிறுத்திவிட்டு ஏழ்மைக்கு எதிராக இணைந்து போராட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்கள் மத வேறுபாடுகளை மறந்து ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தாத்ரி சம்பவம் குறித்து நினைவு கூர்ந்த அவர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி சுட்டிக்காட்டியவாறு செயல்பட்டு ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முஸ்லிம்களுக்கு எதிராக சண்டையிடுவதா அல்லது ஏழ்மையை எதிர்த்து போராடுவதா என இந்துக்கள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதா அல்லது ஏழ்மைக்கு எதிரான போராட்டமா, எது முக்கியம் என்பதை முஸ்லிம்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம் இது எனவும் மோடி அப்போது குறிப்பிட்டார். இந்துக்களும் முஸ்லிம்களும் ஏழ்மைக்கு எதிராக ஒன்றிணைந்து போராடினால்தான் நாடு வளமடையும் என்றும் அப்போது அவர் மேலும் தெரிவித்தார். क्या हिंदुओं ने मुसलमान के खिलाफ लड़ना है कि गरीबी के खिलाफ लड़ना है? मुसलमान तय कर रहे हैं कि हिंदू के खिलाफ लड़ना है कि गरीबी के खिलाफ लड़ना है। और मैंने बम धमाकों के बीच रक्त रंजित गांधी मैदान में खड़े होकर के कहा था, हमारे देश का भला तब होगा हिंदू और मुसलमान एक होकर के हम गरीबी के खिलाफ लड़ाई लड़े, हम गरीबी को परास्त करें. உத்தரப்பிரதேச மாநிலம் தாத்ரியில் நடைபெற்ற சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த போராட்டத்தில் ஆட்சியை இழக்க தயாராக இருப்பதாகவும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தாத்ரியில் நடைபெற்ற படுகொலை சம்பவத்தில் மத அமைப்புகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் திட்டமிட்டு அந்த சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முசாபர் நகர் கலவரத்தில் தொடர்புடையவர்கள் இந்த சம்பவத்திலும் ஈடுபட்டிருப்பதாக மேலும் தெரிவித்த அவர் அது குறித்து சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதியை நிலைநாட்ட ஆட்சியை இழக்கவும் தயாராக இருப்பதாகவும் முலாயம் மேலும் தெரிவித்தார். அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு எதிராக இதுபோன்று செயல்பட்டு வருவதாக அப்போது அவர் குற்றம் சாட்டினார். தோல்வியடைவோம் என்ற பயத்திலும் மக்களின் கவனத்தை திசை திருப்பவுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை லாலு பிரசாத் யாதவ் கூறி வருவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பவே சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவரான லாலு பிரசாத் யாதவ் கூறி வருவதாக தெரிவித்தார். தங்களது கூட்டணிக்கு ஏற்பட போகும் தோல்வி குறித்த பயத்திலேயே இந்துக்களும் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களை அவர் தெரிவிப்பதாக ராஜ்நாத் சிங் மேலும் தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் போதிய வளர்ச்சிப் பணிகளை செய்ய நிதிஷ்குமார் அரசு தவறிவிட்டதை மறைப்பதற்கு லாலு பிரசாத் முயல்வதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இதனிடையே தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் சம்பித் பாத்ராவும் லாலு பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். Such kind of language should absolutely be avoided by Sri Lalu Prasad Yadav ji, and we have seen that because of the frustration about the whole election process and knowing very well that they are going to be defeated, Mr. Lalu Prasad Yadav has been using such kind of language which should not have been. People of Bihar are quite intelligent. They understand as to why Lalu Prasad Yadav ji is quite frustrated, and they will show him the door of defeat.
ஆதார் அட்டைக்கு தடை கோரிய வழக்கில் அரசியல் சாசன அமர்வு குறித்து இன்று மாலைக்குள் முடிவு அறிவிக்கப்படும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு ஆதார் அட்டை கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவ்வாறு கேட்டு வலியுறுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனை எதிர்த்து மத்திய அரசின் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணையை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் அந்த வழக்கை அரசியல் சாசன அமர்வு விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி HL தத்துவிடம் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி கோரிக்கை விடுத்துள்ளார். அதனையடுத்து இன்று மாலைக்குள் வழக்கை விசாரிக்கும் அரசியல் சாசன அமர்வு குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஆதார் அட்டை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மற்ற மனுக்கள் அனைத்தின் மீதான விசாரணையும் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெலாரஸ் நாட்டு எழுத்தாளர் ஸ்வெட்லானா அலெக்சிவிச் பெறுகிறார். அறிவியலாளரும் புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளருமான ஆல்ஃபிரட் நோபலின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவம், அறிவியல், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு நேற்று அறிவிக்கப்பட்டது. செர்னாபில் அணு உலை விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரங்களை எழுதியுள்ள ஸ்வெட்லானா அலெக்சிவிச்சுக்கு நம்முடைய காலத்தின் துயரங்களையும் துணிவையும் நினைவு சித்திரங்களாக எழுதிய அவருடைய பன்முக தன்மை கொண்ட எழுத்துக்களுக்காக நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. The Nobel Prize in Literature for 2015 is awarded to the Belarusian writer Svetlana Alexievich for her polyphonic writings, a monument to suffering and courage in our time. போர்க்காலங்களில் குழந்தைகளுக்கு நேரிடும் துன்பங்கள் குறித்து எழுதிய 67 வயதான ஸ்வெட்லானா அலெக்சிவிச் நோபல் பரிசை பெறும் 14வது பெண் எழுத்தாளர் ஆவார். நோபல் பரிசுக்கு தேர்வாகி இருக்கும் அவர் செய்தியாளர்களுடன் பேசுகையில், விடுதலையை நோக்கிய பெலாரஸ் நாட்டு மக்களின் போராட்டம் நீண்ட நெடியது என்றும் புரட்சியின் மீது தாம் ஒருபோதும் நம்பிக்கை வைத்ததில்லை என்றும் தெரிவித்தார். Очень маленькие, мы зажаты со всех сторон. И, в общем-то, мы не богатая страна, это много проблем. И мы очень разрознены, каждый сидит у себя в своем домике и не хочет выходить. Вот украинцы, видите, какие они оказались. Они вот такие оказались. И я рада, поскольку я тоже не сторонник революции, но я думаю, что еще долгий путь, еще свободны мы будем не скоро, к сожалению. 2015ஆம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெறும் ஸ்வெட்லானா அலெக்சிவிச் மிக தீவிரமான எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர். போராட்டமே வாழ்க்கையாக கொண்ட ஸ்வெட்லானா அலெக்சிவிச் பற்றிய ஒரு சிறிய தகவல் தொகுப்பு. இலக்கியத்துக்கான நோபல் பரிசு ஸ்வெட்லானா அலெக்சிவிச் 1948இல் ரஷ்ய ஒன்றியத்திலிருந்த உக்ரைனில் உள்ள இவானோ பிராங்க்ஸ்விஸ்க் என்ற நகரில் பிறந்தவர். வயது 67. தற்போது பெலாரஸ் நாட்டில் வாழ்ந்து கொண்டு தீவிரமாக எழுதி வருகிறார். சமகால துயரங்களையும் துணிவையும் நினைவு சித்திரங்களாக எழுதிய இவருடைய பன்முகத்தன்மை கொண்ட எழுத்துக்களுக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. பரிசு தொகையை இவர் முழுவதுமாக பெறுவார். அலெக்சிவிச்சின் தாய் தந்தை இருவருமே பள்ளி ஆசிரியர்கள். அலெக்சிவிச்சும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றி பத்திரிகையாளராக மாறியவர். பின்னர் அந்த அனுபவங்களையும் தரவுகளையும் எழுத்துக்களாக்கியவர். 2ஆம் உலகப் போரில் பங்கு பெற்ற நூற்றுக்கணக்கான பெண்களின் நேர்காணல்களை அடிப்படையாக கொண்டது இவருடைய முதல் நூலான போரின் பெண்மையற்ற முகம். இவருடைய 2வது நூலான செர்னோபிலில் இருந்து ஒலிக்கும் குரல்கள் செர்னோபில் அணு உலை விபத்தின் பாதிப்புகளையும் துயரங்களையும் வெளிப்படுத்தியது. மறந்துவிட்ட போர்க்களத்திலிருந்து சோவியத் குரல்கள் என்ற நூலில் ஆப்கானிஸ்தானில் சோவியத் ஒன்றியம் நிகழ்த்திய போரை பற்றி சித்தரித்திருக்கிறார். அரசுகளுக்கும் அதிகாரத்துக்கும் எதிரான இவருடைய கருத்து நிலை காரணமாக வாழும் நாடுகளிலிருந்து அவ்வப்போது வெளியேற நேரிட்டு இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்வீடன் உள்பட வேறு பல நாடுகளில் வாழ்ந்திருக்கிறார் அலெக்சிவிச். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பச்சலனம் காரணமாக மழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வரும் 12ஆம் தேதிக்கு பின்னர் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் வடபழனி, அசோக் நகர், மயிலாப்பூர், திருவான்மியூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு லேசான மழை பெய்தது. டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை, விஜயகாந்த் குற்றச்சாட்டு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளத்தில் மக்களுக்காக மக்கள் பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் அதை கட்டுப்படுத்த தேவையான மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்துகள் போதுமான அளவில் இல்லை என தெரிவித்தார். பால் கொள்முதலில் ஆவின் நிர்வாகம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விவசாயத்தை ஊக்குவிக்க தமிழக அரசு எந்தவித முனைப்பும் காட்டவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். டாக்டர்கள் நர்ஸ் கிடையாது, மருந்து இல்லை, உண்மை. இதான் உண்மை மக்களே. அது ஆவின்ல 70 லட்சம் லிட்டர் குஜராத்தில் பண்றாங்க, 60 லட்சம் லிட்டர் கர்நாடகா, நம்ம ஊர்ல 30 லட்சம் லிட்டர் தான் கொள்முதல் பண்ண. இது கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை. உங்களுக்கு ஊர் மக்களுக்கு சொத்தை கொள்ளையடிக்கிறீங்க. முன்னதாக பேசிய பிரேமலதா விஜயகாந்த், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அனைத்தையும் முறியடித்து 2016ஆம் ஆண்டில் விஜயகாந்த் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி அமைத்தே தீருவோம் என தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதாவால் சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் வாசிக்கப்படும் அனைத்துமே பொய்யான வாக்குறுதியை தவிர எந்த ஒரு திட்டமும் மக்களுக்கு போய் சேரவில்லை என குற்றம் சாட்டினார். எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சவால்கள் வந்தாலும் அத்தனையையும் முறியடிச்சு லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை 2016 கேப்டன் தலைமையில தமிழ்நாட்டில் நிச்சயமாக அமைத்தே தீர்வோம். அன்றைக்கு நாங்கள் ஒரு மாபெரும் பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக பதிய வைக்கிறேன். கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொடியேற்றுதல் விழா மற்றும் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததோடு கூட்டேரிப்பட்டில் விவசாயிகளை சந்தித்தும் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தினை மீட்க பிரதமர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி சுமார் 4000 கோடி ரூபாய் கருப்பு பணத்தை மீட்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அச்சுறுத்தக்கூடிய செயல் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாடக நடிகர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக கூறி நாமக்கல்லில் விஷால் அணியினர் வாக்குகளை சேகரித்தனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் நடிகர் விஷால் தலைமையில் ஒரு அணியும் நடிகர் சரத்குமார் தலைமையில் மற்றொரு அணியும் களமிறங்கியுள்ளது. இந்த நிலையில் நடிகர் விஷால் தலைமையிலான அணியினர் நாமக்கல்லில் நாடக நடிகர்களிடம் வாக்குகளை சேகரித்தனர். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய விஷால் அணியைச் சேர்ந்த நடிகர் நாசர் நாடக நடிகர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தேர்தலுக்கு முன்பே நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் எஸ்ஆர்எம் அந்த கல்வி நிறுவன கல்வி குழுமம் உங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட போய் நாங்கள் கேட்குறோம். அவர் உடனே எம்ஓயு எடுத்து கையெழுத்து போடுங்கன்றார். இல்லை சார், நாங்கள் எலெக்ஷன் நடந்துச்சு. ஏன் பல விஷயங்கள் பேச்சுவார்த்தைகளே நடத்தியிருக்க முடியும். இப்போ நாங்கள் இது தேர்தலுக்காக மாற்றிட்டிக்கல. நாங்கள் தேர்தலை சந்திக்கும் முன்பாகவே நாங்கள் பட்டியலில் இட்ட 2 திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய விஷால், தேர்தலில் தங்கள் அணியினருக்கே வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் சமரசம் செய்வதற்கான பேச்சுக்கே இடமில்லை என்றும் தெரிவித்தார். ஒரு 2 நாளா காம்ப்ரமைஸ் என்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருந்தது. நோ காம்ப்ரமைஸ். அவங்க வேணா வாபஸ் வாங்கிக்கிறாங்கன்னா அது அவங்களோட விருப்பம்.
அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம். நாங்கள் சொன்னபடி அக்டோபர் 18 எலெக்ஷனில் நிற்போம். கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது இந்த நடிகர் சங்க உறுப்பினர்கள். இதனிடையே மதுரையில் செய்தியாளர்களுடன் பேசிய நகைச்சுவை நடிகர் வடிவேலு, களவு போன நடிகர் சங்கத்தை மீட்கவே விஷால் அணியில் சேர்ந்து நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்தார். நாடக நடிகர்கள் அனைவரும் வறுமையில் இருப்பதாகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே தங்கள் அணியின் நோக்கம் என வடிவேலு கூறினார். தாங்கள் யாருக்கும் எதிரி அல்ல எனவும் நடிகர் சங்க கட்டடத்தை மீட்பதற்காகவே தங்கள் அணி போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். காணா போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய அணி. அந்த அணி என்ன விஷால் அணி. காணா போன அணி நடிகர் சங்கம் மட்டும் இல்லை, களவு போன நடிகர் சங்கம் அனைவர் நாசரு விஷால் இந்த பாண்டவர் அணி உண்மையை கண்டுபிடிக்க போகிற ஆண்டவர் அணின்னு எல்லா கலைஞருக்கும் நல்லது செய்வாங்க. அருமையான மனிதர்கள் அதை செய்யறதுக்கு தான் ஒன்று கூடி இருக்கு. நாங்கள் கோகுல்ராஜ் வழக்கில் தேடப்பட்டு வரும் யுவராஜின் நண்பரான பிரபு என்பவர் சேலம் வந்தபோது திடீரென காணாமல் போனதால் அவரை கண்டுபிடித்து தருமாறு அவருடைய மனைவி புகார் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வைகுந்தம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு. இவர் தீரன் சின்னமலை பேரவையின் வைகுந்தம் பகுதி பொறுப்பாளராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் பிரபுவை நேற்று நண்பகல் முதல் காணவில்லை என அவருடைய மனைவி காயத்ரி சேலம் அழகாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதில் தனது கணவரை யாரோ கடத்தி சென்றுள்ளதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து உள்ளதாகவும் புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அவர் ஃபோனை வேறு யாரோ தான் எடுத்தாங்க. அட்டன் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் நானும் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஃபோனை எடுக்கவே இல்லை. இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கல. நாங்கள் சங்ககிரி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க அங்கேயும் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க. இங்கே சேலம் பள்ளப்பட்டி ஸ்டேஷனில் கொடுக்க சொன்னாங்க. இங்கே கொடுத்துருக்கோம். இவங்க ஃபேர்லேண்ட்ஸில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை அடையாளம் தெரியாதவர்கள் அரிவாளால் வெட்டியதால் அவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடியைச் சேர்ந்தவர் முத்துராமன். ஆட்டோ ஓட்டுநரான இவர் களக்காடு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலராகவும் உள்ளார். நேற்று இரவு இவரை அடையாளம் தெரியாத நபர்கள் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த முத்துராமன் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி பாரதிய ஜனதா கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பதற்றம் நிலவியதால் பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்போ இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு சதி செயல். இனியாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும். அது மட்டுமல்லாமல் இதை மாதிரி ஒரு தீவிரவாதமான ஒரு செயலை என்ன செய்யணும்னா தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்களுடைய பணிவான வேண்டுகோள். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி அம்பேத்கர் மாணவர் விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து நேற்று இரவு மாணவர்கள் திடீரென்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி அம்பேத்கர் மாணவர் விடுதியில் 400க்கும் அதிகமான மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த விடுதியில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் இங்கு வழங்கப்படும் உணவு சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதாகவும் மாணவர்கள் பல முறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்துள்ளனர். எனினும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி விடுதி வளாகத்தில் நேற்றிரவு மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் திருடு போவதை தடுக்க நவீன திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் திருடு போவதை தடுப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், குழந்தைகள் திருடு போவதை தடுக்க பல்வேறு நவீன திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தான் அரசு ஆஸ்பத்திரிகளில் மேக்சிமம் குழந்தைகள் பிறக்கிறது. அது நல்ல முறையில் பிறக்கும் பொழுது ஏதாவது இந்த மாதிரி ஒரு சிறு சம்பவம் நடக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் கண்காணிக்கும் கேமரா போட்டிருக்கோம். அதே மாதிரி செக்யூரிட்டி வச்சுருக்கோம். ஒன்றுக்கு மேற்பட்டோர் அந்த வார்டில் வரதை இப்படி முறைப்படுத்துறதுக்கான அனைத்து முயற்சிகளும் ஒட்டுமொத்த ஒரு சஜஷன்ஸ் இப்போ ஃபீல்டுலையும் போய் பார்த்துட்டு நாங்கள் முழுமையான ரிப்போர்ட் கொடுப்போம். திருமங்கலம் 100 அடி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வாகன நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலையில் மேம்பால பணிகள் எப்போது முடிவடையும் என்பதே அப்பகுதியில் பயணிப்போரின் கேள்வியாக உள்ளது. இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில். சென்னை முகப்பேர் நெடுஞ்சாலையிலிருந்து
அண்ணா நகர் 2வது பிரதான சாலைக்கு வாகனங்கள் எளிதாக செல்லும் வகையில் திருமங்கலம் 100 அடி சாலையில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது மக்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக இருந்தது. அது குறித்த திட்ட பணிகள் நிறைவடைந்ததும் கடந்த 2011ஆம் ஆண்டில் மேம்பாலம் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. 60 கோடியே 23 லட்சம் ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பணிகள் இன்று வரை முடிவடையாததால் அப்பகுதியில் எப்போதும் பெரும் வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. மேம்பாலம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்துதல், குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் மின் பாதைகளை மாற்றி அமைத்தல் ஆகிய பணிகளை முடிப்பதற்கே நீண்ட காலமானது. அதனை அடுத்து தொடங்கப்பட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிகள் மந்தகதியிலேயே நடந்து வருகிறது. இதற்கிடையே பாலத்தின் குறுக்கே மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் தொடங்கியதால் 2.4 மீட்டர் தூரத்துக்கு கட்டி முடிக்கப்பட வேண்டிய மேம்பால பணிகள் சில மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்தன. பாலத்தின் கீழ் மட்டத்தில் 9 மீட்டர் ஆழத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான சுரங்கப்பாதை செல்வதால் அதிநவீன தொழில்நுட்பங்களை கையாள வேண்டிய நிலை ஏற்பட்டது. இரு பாலங்களுக்கும் இடையே உராய்வு ஏற்படாத வகையில் பணி மீண்டும் தொடங்கப்பட்டு தற்பொழுது பாதுகாப்புடன் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளின் காரணமாக அப்பகுதி போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மக்களுங்க நிம்மதியாக போகிறதுக்கு இந்த பாலம் எவ்வளோ குயிக்காக முடியுதோ அவ்வளோ நல்லா இருக்கும். அது 2012லேருந்து ஆரம்பித்து இன்னும் இப்போ 2017-18க்குள்ளே போகும் பொழுது இந்த பாலம். அது வரைக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த தமிழக அரசு எவ்வளோ குயிக்காக அந்த பாலத்தை கட்டி முடிச்சாங்கன்னா பப்ளிக் நல்லா நிம்மதியாக போகும். சுமார் 5 ஆண்டுகளாக மேம்பால பணி நிறைவடையாத நிலையில் முகப்பேறு கலெக்டர் நகர் பகுதியிலிருந்து வரும் வாகனங்கள் திருமங்கலத்தில் 100 அடி சாலையில் திரும்புவதற்கு பதிலாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வந்துதான் கோயம்பேடு செல்ல வேண்டியுள்ளது. போக்குவரத்து அதிகமுள்ள காலை மற்றும் மாலை நேரங்களில் ஏற்படும் வாகன நெரிசலால் அலுவலக பணிகளுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பொதுமக்கள் தவிக்கின்றனர். பாலம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக அந்த பாலம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒர்க்கு எப்போ முடியும்னே எனக்கு தெரியல. இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் ரொம்ப டிராஃபிக்காக வராது. அதுவும் இல்லாமல் மழை டைம் வேறு ஆரம்பிக்கப்போது. மழை டைம் வரதுக்குள்ளே இந்த பாலம் ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் வர்றவங்கலாம் கோயம்பேடு சுற்றி போகணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி தான் போக வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பாலம் ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு போகிற டைமிங் எல்லாமே ரொம்ப சேவ் ஆகும். இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். மேம்பால பணிகள் எப்போது நிறைவடையும் என்பதே அப்பகுதியில் பயணிப்போரின் அன்றாட கேள்வியாக இருந்த நிலையில் இந்த மாத இறுதிக்குள் அந்த பணிகள் நிறைவு பெற்றுவிடும் என்று நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள் இப்போதைக்கு சொல்லியிருக்கின்றனர். நாமும் காத்திருப்போம் அப்பகுதியில் பயணிப்போர் மற்றும் அப்பகுதி மக்களோடு. வேந்தர் செய்திகளுக்காக நமது முதுநிலை செய்தியாளர் காசையது. இஸ்ரேலியர்கள் மீது தொடர் தாக்குதல், ஒருவர் பலி, 4 பேர் படுகாயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இஸ்ரேலின் வணிக நகரமான டெல் அவிவில் இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீனியர்கள் தாக்குதல் நடத்தியதில் ராணுவ வீரர்கள் உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர், ஒருவர் கொல்லப்பட்டார். ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதியை மையமாக கொண்டு கடந்த சில வாரங்களாக பல்வேறு வன்முறை நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. கடந்த சனிக்கிழமை 2 இஸ்ரேலியர்கள் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்தனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்தியதில் 5 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் இஸ்ரேலின் வணிக நகரமான டெல் அவிவில் இஸ்ரேலியர்கள் மீது பாலஸ்தீனர்கள் நேற்று திடீர் தாக்குதல் நடத்தினர். இதில் ராணுவ வீரர்கள் உள்பட 4 பேர் படுகாயமடைந்தனர், ஒருவர் கொல்லப்பட்டார். இதனிடையே அல் அக்ஸா மசூதி பகுதிக்கு இஸ்ரேலிய அமைச்சர்கள் யாரும் செல்லக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது. பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையிலும் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாகவும் பிரான்ஸ் அரசு 1 பில்லியன் யூரோ நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக உலக நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு சுற்றுலா இடங்களை மேம்படுத்தி வருகின்றன.
அந்த வகையில் அதிக அளவிலான பன்னாட்டு சுற்றுலா பயணிகளை தங்கள் நாட்டுக்கு வரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. தலைநகர் பாரிஸை பார்வையிடுவதற்காக உலக அளவிலிருந்து திரளான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். எனினும் அடுத்த 5 ஆண்டில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை 100 மில்லியன் அளவிற்கு அதிகரிக்க பிரான்ஸ் திட்டமிட்டுள்ளது. இதற்காக 1 பில்லியன் யூரோ நிதியை சுற்றுலாவிற்காக அந்த நாட்டு அரசு ஒதுக்கியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி மழையால் கைவிடப்பட்டதால் தென்னாப்பிரிக்க அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது 20 ஓவர் போட்டி கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் திடலில் நேற்று இரவு நடைபெற இருந்தது. ஆட்டம் தொடங்குவதற்கு முன் அங்கு பெய்த கனமழையால் திடல் முழுவதும் தண்ணீரில் மூழ்கியது. திடலின் எல்லைக்கோடு அருகே அதிக அளவு ஈரப்பதம் காணப்பட்டது. இதனால் ஆட்டம் டாஸ் போடாமலே கைவிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து முதல் 2 ஆட்டங்களில் இந்திய அணி தோல்வி அடைந்ததால் தென்னாப்பிரிக்க அணி 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. முதல் 2 ஆட்டங்களில் தோல்வியடைந்த இந்திய அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுமா என்ற ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ISL கால்பந்து தொடரில் நேற்று நடைபெற்ற 6வது லீக் ஆட்டத்தில் டெல்லி டைனமஸ் FC அணி சென்னையின் FC அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. ISL கால்பந்து தொடரின் 6வது லீக் ஆட்டம் தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு திடலில் நேற்று இரவு நடைபெற்றது. இதில் டெல்லி டைனமஸ் FC அணியும் சென்னையின் FC அணியும் மோதின. ஆட்டம் தொடங்கியது முதல் இரு அணி வீரர்களும் சிறப்பாக விளையாடினர். ஆட்டத்தின் 8வது நிமிடத்தில் தில்லி அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. இதனை சரியாக பயன்படுத்திய தில்லி அணி வீரர் சிக்காயோ நேர்த்தியாக கோல் அடித்தார். இதனால் தில்லி அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. அதன்பின் இரு அணி வீரர்களும் கோல் அடிக்கவில்லை. இதனை அடுத்து தில்லி அணி 1-0 என்ற கணக்கில் சென்னை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது. சென்னை அணிக்கு இது 2வது தோல்வியாகும். அதே வேளையில் தில்லி அணிக்கு இது முதல் வெற்றியாகும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானுடன் அணுசக்தி ஒப்பந்தம், அமெரிக்க முடிவுக்கு இந்தியா அதிருப்தி. இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஆதார் அட்டைக்கு தடை கோரிய வழக்கு, அரசியல் சாசன அமர்வு குறித்து இன்று முடிவு. தமிழகம் புதுச்சேரியில் மழை நீடிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.